வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மயு ரொம்ப வருத்தத்தோட பெட்ல உட்கார்ந்திருக்க வேலையை முடிச்சுட்டு உள்ளர வர்ற பாக்யா மயு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவங்க தலைய தடவி கொடுத்துட்டு, நீ டிராயிங் காம்படிஷன்ல வின் பண்ணல, என்ன வரைஞ்சன்னு பாக்யா கேக்குறாங்க. சேவ் நேச்சர்னு டாபிக் கொடுத்தாங்க, அதைத்தான் வரைஞ்சேங்கிறாங்க மயு. சூப்பர், காம்படிஷன்ல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாக்யா கேட்க, ஸ்கூல்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு மயு சொல்ல, அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிற பாக்யா, மொத்த ஸ்கூலுமே பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன்ல உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா, சூப்பர் மயு குட்டி, வெரி குட் அப்படின்னு மயுவோட முகத்தை தோல்ல கொண்டு வந்து சாட்சி முத்தம் கொடுக்குறாங்க பாக்யா. மயு வருத்தமாவே இருக்க, ஆன்ட்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு பாக்யா அவங்களோட ரைட் ஹேண்ட மூடிக்கிட்டே நீட்டுவாங்க. மயு திருப்பி ஓபன் பண்ணி பார்க்க வெறும் கை. ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படின்னு மயு தலையாடுறாங்க. இப்ப பாரு, இப்போ வரும் அப்படின்னு மேஜிக் பண்ற மாதிரி மயுவோட முகத்துக்கு முன்னாடி ரெண்டு கையையும் சுத்தி சுத்தி வர்றாங்க பாக்யா. அங்க பாரு அங்க பாருன்னு சொல்ல மயு அந்த இடத்த பாக்குறாங்க. என்ன என்ன இருக்காங்க அப்படின்னு மயு பாக்க, இங்க பாரு அப்படின்னு பாக்யா கைய காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு மயு சொல்ல, எஸ் ஆன்ட்டி மயுவுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, இது எப்படி வந்ததுன்னு ஆச்சரியமா மயு கேக்குறாங்க. எல்லாம் மேஜிக் தான் பாக்யா சொல்ல, ஓ உங்களுக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா அப்படின்னு மயு கேட்க, ஓ தெரியுமே, அத உனக்கு அப்புறமா நான் சொல்லி தரேன், இந்தா சாப்பிடுன்னு பாக்யா ஸ்வீட் நீட்ட, ஐயோ நைட்ல மம்மி ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு மயு சொல்ல, எப்பவாவது ஒரு நாள் சாப்பிடலாம், அதெல்லாம் தப்பு இல்ல, பயப்படாத, உன் மம்மி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ சாப்பிடுன்னு பாக்யா சொல்ல, ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மயு. நல்லா இருக்கான்னு பாக்யா கேட்க, ம் சூப்பரா இருக்குன்னு மயு சொல்ல, சாப்பிடு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இது எல்லாமே எனக்கு தானா அப்படின்னு மயு ஆசையா கேட்க, இல்ல அந்த நிலாவுக்கு அப்புறம் உனக்கு அப்படின்னு பாக்யா சொல்லி சிரிக்க, ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட மயு, நான் காலையில சாப்பிடுறேன் இந்தாங்கன்னு கொடுக்க, ஓகேன்னு வாங்கி வச்சிடுறாங்க பாக்யா. அப்புறமும் மயு வருத்தமா இருக்கத பார்த்துட்டு, சாரி மயு, பாட்டி உங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, இதோ பாரு இனிமே மயு கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், இனிமே அவங்க உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டாங்க, சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, டாடி கூட வெளியே போக கூடாதுன்னு சொன்னது கூட ஓகே தான், டாடிக்கு உடம்பு சரியில்லை, நானே வெளியே கூப்பிட்டுருக்க கூடாது, ஆனா டாடினே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு மயு அழ ஆரம்பிக்க, தோல்ல சாச்சிக்கிற பாக்யா நெத்தில முத்தம் கொடுத்து, சரி சரி அழக்கூடாது, அழாத சரியா, இதோ பாரு யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், அவரு உனக்கும் டாடி தான், இனியா மாதிரி தான் நீயும் அவருக்கு, இனியாவுக்கு அவர்கிட்ட என்னென்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் உனக்கும் இருக்கு, சரியா, உனக்கு என்ன வேணுமோ நீ அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவரு வாங்கி கொடுக்கலாம், நீ என்ன பேசணுமோ நீ அவர்கிட்ட பேசலாம், அவரை வாய் நிறைய நீ டாடின்னு கூப்பிடலாம், யாரும் எதுவுமே சொல்ல முடியாது, அப்படி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஆன்ட்டி கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மயு. மயு குட்டி சமத்து, மம்மி கிட்ட பேசினியா இத பத்தின்னு பாக்யா கேட்க, பேசினேன் அப்படின்னு மயு சொல்ல, அவங்க ஃபீல் பண்ணாங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. பண்ணாங்க, ஆனா இனிமே இப்படி நடந்துக்காத மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு மயு சொல்ல, பாத்தியா உனக்கு ரெண்டு பேர் இருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு, அப்புறம் நீ எதுவுமே யோசிக்க கூடாதுடா மயு குட்டி அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி ஆண்டின்னு மயு கொஞ்சம் சமாதானமா தலையாட்டுறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு உள்ளர வர இனியா ஹாய்ங்கிறாங்க மயுவை பார்த்து. இவங்களும் ஹாய் சொல்ல, ரெண்டு பேரும் தூங்கலையான்னு கேக்குறாங்க. இனிமே தான் தூங்க போறோம், நீ தூங்கலையான்னு பாக்யா கேட்க, இனியா அமைதியா நிக்கிறாங்க. ஓ புரிஞ்சு போச்சு, மேடம்க்கு தனியா தூங்குறதுக்கு பயம், எங்க கூட தூங்க வந்திருக்க அப்படிதானேன்னு பாக்யா கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உங்க கூட தூங்கலாம்னு தோணுச்சு, தூங்கலாம்ல அப்படின்னு இனியா கேட்க, தாராளமா தூங்கலாம் வா அப்படின்னு பாக்யா சொல்ல, மயுவை ஒரு பார்வை பாக்குற இனியா இந்தான்னு நீட்டுறாங்க. அது ஒரு அழகான பவுச், நீ டிராயிங் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு என்னோட கிஃப்ட்னு இனியா சொல்ல, மயு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கிக்கோ மயு அப்படின்னு பாக்யா சொல்ல, வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்காங்கிறாங்க மயு. சாரி மயு, பாட்டி இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்டிப்பா உனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு இனியா சொல்ல, மயு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே இருக்காங்க. யா இப்போ உன் பக்கம் 3 பேர் இருக்கோன்னு பாக்யா சொல்ல, என்ன அது 3 பேர்னு இனியா கேக்குறாங்க. அதெல்லாம் சீக்ரெட் அப்படிங்கிற பாக்யா, சரி சரி நடந்ததெல்லாம் ஓரமா வச்சுட்டு 3 பேரும் தூங்கலாமான்னு கேட்க, மயு ஓகேன்னு தலையாடுறாங்க. வா இனியா அப்படின்னு சொல்லி நகர்ந்து விட, பாக்யா நடுப்புற படுத்திருக்காங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு பிள்ளைங்களும் படுத்திருக்காங்க, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பாக்யா கையை பிடிச்சிட்டு தூங்க, பாக்யா மேல பார்த்துட்டே படுத்திருக்காங்க. பொழுது விடியுது, பாக்யாவும் செல்வியும் சமைக்கிற இடத்துக்கு வர பாத்திரங்கள்லாம் வருது. அதை கொண்டு போய் அங்க வச்சிருங்கன்னு சொல்ற பாக்யா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்போ வருது
அப்படின்னு செல்வி கிட்ட கேட்க, கோயம்பேடுல இருந்து வந்துட்டு இருக்குக்கா. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருங்கிறாங்க செல்வி. மளிகை சாமானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருச்சு. அத செக் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. சரியா? அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா. இந்த இடம் போதுமாக்கா சமைக்கிறதுக்கு? அப்படின்னு செல்வி கேட்க, ஏய் என்னடி இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? எவ்வளவு பெரிய இடம் இது? தாராளமா 10 பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போது, இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய பாத்திரத்த தூக்கிட்டு வந்து வைக்கிற எழிலு, டேய் வாங்கடா சீக்கிரம் வாங்க. இங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாக்யா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. எழில் தம்பி, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு செல்வி கேட்க, அக்கா நம்ம ரெஸ்டாரண்ட் வேலையை நாம பார்க்காம யார் பாப்பா? அப்படின்னு எழில் கேக்குறாரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அப்படின்னு பாக்யா கேட்க, இல்லம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் நானு அப்படின்னு எழில் சொல்ல, உனக்கு வேலை இருக்குல்ல, நீ ஃபோன் பண்ணும்போது நான் வர வேண்டாம்னு தானே சொன்னேன் அப்படின்னு பாக்யா இடுப்புல கைய வச்சுட்டு கேட்க, நீ சொன்னதாம்மா, ஆனா எனக்கு மனசு கேட்கல, அதான் வந்தேன். சரி மத்தவங்க எல்லாம் எப்ப வர்றாங்க அப்படின்னு எழில் கேட்க, நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஆளுங்க இப்ப வந்துருவாங்க. உன் அப்பா அனுப்புற ஆளுங்க எப்ப வருவாங்கன்னு தெரியலடா அப்படின்னு பாக்யா சொல்ல, அக்கா சார்கிட்டயே ஒரு போனை போட்டு கேளு. நீ மட்டும் இப்ப ஃபோன் பண்ணேன்னு வையு, சார் அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடிருவாரு. ஃபோன் பண்ணுக்கா, எப்ப வருவாங்கன்னு கேளு அப்படின்னு செல்வி சொல்ல, பாருடா இவளங்கிற மாதிரி ஜட காட்டுற பாக்யா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. வரும்போது வரட்டும். நம்மளுக்கு வேலையை தொடங்குறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. இன்னமும் அவரோட ஆளுங்கள வேலைக்கு யூஸ் பண்றது எனக்கு சரியாவே தோணலடா அப்படின்னு பாக்யா சொல்ல, அவரே பல வருஷமா உன்னை யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தாரு. பதிலுக்கு அவரையும் உன் வேலைக்கு யூஸ் பண்ணிக்க தப்பே இல்லைங்கிறாரு எழில். என்கிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அவரோட ஹெல்ப்பை எடுத்துக்கிறதுக்கு அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்ககிட்ட வேலை பார்த்தவங்க வேலையை விட்டு போனதுக்கு அவர் தானேம்மா காரணம். அதுக்கு பதிலா அவர் இத கூட பண்ணலன்னா எப்படி? பண்ணட்டும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு எழிலு. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. உதவி பண்றேன்னு வந்துட்டு பிரியாணி ஆர்டர்ல குழப்படி பண்ண மாதிரி இப்ப ஏதாவது பண்ணிட்டா என்னக்கா பண்றது அப்படின்னு செல்வி கேட்க, பாக்யாவும் சந்தேகமா பாக்குறாங்க. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் மாறிட்ட மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரேஞ்சுக்கு என்ட்ரி குடுக்கறாரு கோபி. ஆன்னு பாக்குற செல்வி எழில் கிட்ட திரும்பி, தம்பி அவருக்கு ஆயுசு 100 தம்பி. அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்களே வந்துட்டாங்க, கோபி சாரே வந்துட்டாரு அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. எழில் பாக்யா 2 பேரும் பாக்குறாங்க. கோபி சென்டர்ல நிக்க, அவரோட ஸ்டாஃபுங்க எல்லாம் சரு சருன்னு அவர் பின்னாடி இருந்து ஒரு ஒருத்தரா பக்கத்துக்கு ஒருத்தரா வந்து நிக்கிறாங்க. கோபி அப்படியே எந்திரன் ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு நின்னுட்டு இருக்காரு. கோபியோட ரைட் சைடுல 4 பேரும், லெஃப்ட் சைடுல 4 பேரும் ஒரு ஆஃப் சர்க்கிள்ல நிக்க, அவர்கிட்ட வேலை செய்யற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. அம்மா இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எங்கேயாவது வெளியில போகும்போது பவுன்சர்ஸ கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டிட்டு வராரு பாருன்னு சொல்லி சிரிக்கிறாரு எழில். பாக்யா பாத்துக்கிட்டே நிக்க, ஹாய் பாக்யா அப்படிங்கிற கோபி, எழில் நீ எப்படா வந்தன்னு கேக்குறாரு. இப்பதான் அப்படின்னு எழில் சொல்ல, நீ எதுக்குடா இங்கெல்லாம் வர, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல, நாங்க பாத்துக்குவோம்ல அப்படின்னு கோபி சொல்ல, அம்மா என்ன பெரிய ஆர்டர் எடுத்தாலும் கூட நிக்கிறது வழக்கம்தான் அப்படின்னு எழில் வேண்டா வெறுப்பா சொல்ல, குட் குட் பாக்யா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குற கோபி அவங்க ஸ்டாஃப் கிட்ட திரும்பி, இவங்க தான் பாக்யலட்சுமி மேடம் அப்படின்னு சொல்ல, கோபியோட ஸ்டாஃப் எல்லாரும் அவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. வணக்கம்னு பாக்யாவும் சொன்னதும், ஈஸ்வரி ரெஸ்டாரண்டோட ஓனர் முன்னாடி பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரி விஐபி வீட்டு ஃபங்க்ஷன்ல 5000 பேருக்கு சமைச்சிருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியா பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க கிட்டயே நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் வேற வேற கமிட்மெண்ட்ஸ்னால இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, வர முடியல. கொஞ்சம் ஷார்டேஜ் ஆச்சு, அதனால தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற கோபி, பாக்யா இவங்க தான் என்னோட மெயின் செஃப்ஸ் அப்படின்னு முன்னாடி நிக்கிற 2 பேரும் சொல்ல, வணக்கம் மேடம்னு மறுபடியும் சொல்றாங்க. பாக்யா வணக்கம் போடுறாங்க. இவங்க 2 பேருமே வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். நீ மெனு கொடுத்தா போதும் அசத்திடுவாங்க. நாளைக்கு ஆர்டர் முடியற வரலும் நீ எல்லாருமே மேடம் கூட இருந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணணும், ஓகே அப்படின்னு கோபி சொல்ல, அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே ஓகேன்னு தலையாட்டுறாங்க. பாக்யா நீ எப்ப ஆரம்பிக்க போறேன்னு கோபி கேட்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல என்னோட ஆளுங்களும் வந்துருவாங்க, வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடலான்னு பாக்யா சொல்ல, ஆ குட் வெரி குட் அப்படின்னு கோபி சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. எழில் பாக்யா செல்வி எல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருக்க. கோபி ஒரு லிஸ்ட வச்சுட்டு ஒர்க் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா நீ வந்திருக்கவே வேண்டியது இல்லக்கா, போற போக்க பார்த்தா கோபி சாரே மொத்த ஆர்டரையும் முடிச்சு கொடுத்துருவாரு போல, தான்னு எல்லா வேலையும் பாக்குறாரு பாத்தியா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. பாக்யாவும் எழிலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எந்த குறையும் இருக்க கூடாது அப்படின்னு கோபி அவங்க ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்க. அக்கா சார் முன்ன மாதிரி இல்லக்கா, நல்லாவே மாறிட்டாரு, அவருக்கு உன் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு செல்வி சொல்ல, எழிலுக்கு டப்புன்னு விக்கல் வந்துருது. காஃபி கப்ப கீழே வச்சுட்டு, அக்கா ஏங்கா நீங்க வேற அப்படின்னு எழில் கேட்க, நெசமாதான் தம்பி, அக்கா என்ன செஞ்சாலும் பாராட்டுறாரு. முன்னாடி எல்லாம் அக்கா மாஞ்சு மாஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாரு. ஆனா இப்ப பாருங்க, பாக்யா பாக்யான்னு அவ்வளவு மதிப்பா உயர்வா பேசுறாரு. ஆமா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. இது வேறயா அப்படிங்கிற மாதிரி எழில் பாக்குறாரு. நீ கண்டதையும் உளறிட்டு இருக்காத, உனக்கு இதே வேலையா போச்சுல்ல, போடி போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு போ
அப்படின்னு பாக்யா சொல்ல போக்கான்ற மாதிரி நொடிச்சிட்டு போறாங்க செல்வி. கார்ல வர்ற ராதிகா கோபிக்கு கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து கால் அட்டன் பண்றாரு கோபி. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காம போய் வேலையை பாருடின்னு செல்வியை திட்டிட்டு இருக்காங்க பாக்யா. ஹாய் ராதிகான்னு கோபி சொல்ல ஹாய் கோபிங்கிறாங்க. எங்க இருக்கேன்னு இவர் கேட்க இன்னைக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க கோபின்னு ராதிகா கேக்குறாங்க. ஏய், நான் பாக்யாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கோபி ரொம்ப பொறுமையா சொல்ல புரியலங்கிறாங்க ராதிகா. பாக்யா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா, அதுக்கு ஆளுங்க தேவைப்படும்னு சொன்னேன்ல, அதான் கிளவுட் கிச்சன்ல இருந்து கூட்டிட்டு வந்து பாக்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல ஆளுங்களை அனுப்புனீங்க சரி, நீங்க எதுக்கு போனீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. என்ன ராதிகா இப்படி கேக்குற? ஏன் ஆளுங்க இருக்காங்கன்னா எப்படியும் நான் பக்கத்துல இருந்து பாக்கணும் இல்ல? அது மட்டும் இல்ல, நான் பக்கத்துல இருந்தா பாக்யாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்ல. மெனு கார்டுல இப்பதான் பார்த்தேன், நிறைய வெரைட்டிஸ். வெரி நைஸ் வெரி நைஸ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். புது புது டிஷ் எல்லாம் நிறைய போட்டிருக்கா. கேள்விப்பட்டதே இல்ல. கவுனி அரிசியில பொங்கல் பண்ண போறாளாம். அப்புறம் கருப்பட்டி மிட்டாய் பண்றா. இதெல்லாம் நான் சின்ன வயசுல ஊர்ல சாப்பிட்டது. அப்புறம் அந்த பனங்கிழங்கு இருக்குல்ல, அத வச்சு ஸ்வீட் எல்லாம் பண்றா. அப்புறம் பலாக்காய வச்சு ஒரு டிஷ் பண்றா. எல்லாமே வெரைட்டியா பண்றா. சாதாரணமா இந்த மாதிரி கல்யாணம் ஃபங்க்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு புலாவ், ஒரு பன்னீர் டிஷ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பாக்யா அப்படி இல்ல, ஒவ்வொரு டிஷ்ஷையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி பர்ஃபெக்ட்டா பண்றா. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் culinary ஸ்கில்ஸ் அப்படின்னு கோபி பேசிக்கிட்டே போக, நைஸ் கோபி, நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க, எப்ப வருவீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. ராதிகா ஐ எம் நாட் ஷுர், வெரி ஷுர், பட் வர்றதுக்கு நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன்னு கோபி சொல்ல, சரி நான் வைக்கிறேன்னு ராதிகா சொல்றாங்க. ஓகே பை, கேட்ச் யூ லேட்டர் அப்படின்னு கோபி போனை வைக்க ராதிகா யோசனையா போனை வைக்கிறாங்க. பக்கத்துல வர்ற பாக்யா கிட்ட என்ன விஷயம் பாக்யான்னு கோபி கேக்குறாரு. உங்க ஆளுங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு இன்னும் நாம பேசவே இல்ல, அதையும் பேசிட்டோம்னா நல்லா இருக்கும். என்னால இப்ப அட்வான்ஸா எதுவுமே கொடுக்க முடியாது, நாளைக்கு ராஜசேகர் சார் பணம் கொடுத்த உடனே நான் கொடுத்துறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சிரிக்கிற கோபி, இப்ப எதுக்கு பணத்தை பத்தி பேசுற? நான் உன்கிட்ட பணம் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு கோபி சொல்ல, இல்லதான், ஆனா கொடுக்கணும் இல்ல, ஓசில வேலை வாங்குறது தப்புன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஏய் இதோ பாரு, டோன்ட் worry அபவுட் மை எம்ப்ளாயீஸ், அவங்கள நான் பாத்துக்கிறேன், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் பாக்யா, அத பத்தி எல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, நீ ரிலாக்ஸ்டா இரு, இந்த ஆர்டர் நல்லபடியா முடியணும், அத பத்தி மட்டும் நீ இப்ப யோசிச்சா போதும். ஓகே அப்படிங்கிற கோபி அந்த பக்கம் ஸ்டாஃபுங்கிட்ட போயிடுறாரு. அந்த பக்கம் வையி அப்படின்னு எழிலும் பாக்யாவும் சேர்ந்து ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வராங்க. பாக்யாவோட ஸ்டாஃபும் வந்துடுறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு எதையா தூக்கிட்டு வர, அம்மா அங்க வச்சிடலாமா மேல வச்சிடலாமா அப்படின்னு எழிலும் பாக்யாவும் சேர்ந்து தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் வர பின்னாடியே வர ஆனந்த் அப்படியே கோபியை பார்த்தோன்னு பிரேக் அடிச்சு நின்னுடுறாரு. சார் அப்படின்னு அவர் பதட்டமா திகைச்சு போய் நிக்க அவர் தோல்ல கைய வைக்கிற கோபி, ஆனந்த் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேங்க சார்ங்கிறாரு அவரு. குட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, சார் பாக்யா மேடம் பாவம் சார், மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆனந்த் சொல்ல, ஆனந்த் நீங்க அப்ப பார்த்த கோபிநாத் வேற, இந்த கோபிநாத் வேற, நான் இங்க வந்ததே உங்க முதலாளிக்கு ஹெல்ப் பண்ணதான். அப்புறம் ஆனந்த் நான் தேவையில்லாம உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன், சாரி அப்படின்னு கோபி கையெடுத்து கும்பிட அதுவரையிலும் திகைச்சு போய் நின்று இருந்த ஆனந்த், சார் பரவாயில்லங்க சார் அப்படின்னு சொல்ல, ஓகே கேரி ஆன் அப்படின்னு அவர் தோல்ல தட்டி கொடுத்து அனுப்பி விடுறாரு கோபி. பாக்யா வலிச்சு வலிச்சு வேலை பார்க்க பெருமையா பார்த்துட்டு இருக்காரு கோபி. எல்லாத்தையும் கொண்டு வந்து முடிச்ச உடனே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. இதுவரையில நம்ம எவ்வளவோ ஆர்டர் எடுத்து நல்லா பண்ணியிருக்கோம், எல்லாத்துல இருந்தும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஆர்டர், முழுக்க முழுக்க கிராமத்து முறையில தான் நம்ம சமைக்க போறோம். என்ன சமைக்கணும், யார் என்ன வேலை பார்க்கணும், முதல்ல எதை பண்ணணும், கடைசியா எதை பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அதுபடி எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா குழப்பமே இல்லாம நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க கோபி ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுவரையில எடுத்த ஆர்டர்ல எத்தனையோ சேலஞ்சஸ் நம்ம சந்திச்சிருக்கோம், என்ன நடந்தாலும் தரத்திலேயும் ருசியிலையும் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணினதே இல்ல. அதே மாதிரிதான் இந்த தடவையே நாம சமைக்கணும், நம்ம சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறவங்க ஒவ்வொருத்தர் வயிறும் மனசும் நிறையணும், சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க எல்லாரும் பெருமையா சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கோபி கைத்தட்ட ஆரம்பிக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. திகைச்சு போற பாக்யா கொஞ்சம் கூச்சத்தோட நிக்கிறாங்க. பாத்தியாக்கா நான் சொன்னேன் இல்லங்கிற மாதிரி செல்வி பாக்குறாங்க. சரி இன்னைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடலாம், மத்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாம் ஆளாளுக்கு ஓகே சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி எல்லாரும் போங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற பாக்யா வெங்காய மூட்டையை பிரிக்க ஆரம்பிக்க எழில் வந்து ஹெல்ப் பண்றாரு. டேய் நீ வேணா போடா நான் பாத்துக்கிறேன்னு பாக்யா சொல்ல, இல்லம்மா நீ கிளம்பும் போதே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் இருக்குடா, அத அப்படி கையில எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சின்ன சிசர் எடுத்து பாக்யா கொடுக்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு கோபி. அக்கா சாப்பாடுலாம் எப்படி அனுப்ப போறோம், பேக் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாவா இல்ல மொத்தமா பாத்திரத்துல அனுப்பிடலாமா
அப்படின்னு செல்வி கேட்க பாக்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்யா, ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சா தானே நல்லா இருக்கும். பொதுவா கார்ப்பரேட் அந்த மாதிரி வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே அதத்தான் விரும்புவாங்க அப்படின்னு கோபி சொல்ல, ஆமாமா, ரெஸ்டாரண்ட்லயே பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு எழில் கேட்க, ஆனா நாம பேக் பண்ணி அனுப்ப போறது இல்ல, அங்க எடுத்துட்டு போய் தான் நம்ம பரிமாறணும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. சர்வ் பண்றது நம்ம ஆளுங்களை அனுப்பணுமா அப்படின்னு கோபி கேட்க, அது எக்ஸ்ட்ரா செலவு இல்ல அப்படின்னு எழில் சொல்றாரு. 500 பேருக்கு சாப்பாட்டை பேக் பண்றதுக்கு ஆகுற செலவை விட அது கம்மியா தான் ஆகும். அது மட்டும் இல்ல, யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து நம்ம பரிமாறுறதுல இருக்க சந்தோஷமும் திருப்தியும் பார்சல் போட்டு கொடுக்கறதுல வராது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. அடேங்க அப்பான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு கோபி. நான் ஆல்ரெடி ராஜசேகர் சார் கிட்ட பேசிட்டேன். தலவாழை இலை போட்டு எல்லாருக்கும் பரிமாற போறோம், சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, அட பாருடா சூப்பர் அப்படின்னு எழில் சொல்றாரு. சூப்பர், ஒண்டர்ஃபுல், வெரி குட் ஐடியா, அப்படியே பண்றது பெட்டர் பாக்யா அப்படிங்கிற கோபி. பாக்யா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபி சொல்ல யோசிக்கிறாங்க பாக்யா. என் ஆளுங்கெல்லாம் உன் கூடவே இருப்பாங்க, எந்த வேலையா இருந்தாலும் நீ அவங்களுக்கு கொடு, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு, உன்னோட இந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கோபி கைய நீட்டுறாரு ஷேக் ஹேண்டுக்காக. பாக்யா யோசிச்சுட்டு இருக்க. அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க செல்வியும் எழிலும். தேங்க்ஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல, வரேன்னு சொல்லிட்டு கும்பிட போட்டு கிளம்புறாரு கோபி. அம்மா, அக்கா சொன்னப்ப கூட நம்பல, இது என்னம்மா இது தலைகீழ் மாற்றமா இருக்கு, ரொம்ப பாசக்காரரா மாறிட்டாருல்ல, அப்பாவோட இந்த மாற்றத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்க. வாயில இருக்க எல்லா பல்லையும் காட்டிட்டு ஆன்னு சிரிச்சுட்டே இருக்காங்க செல்வி. யாரோட எந்த மாற்றத்தையும் பத்தி யோசிக்கல, எனக்கு டைமே இல்ல, இந்த ஆர்டரை நல்லபடியா முடிக்கணும், அது மட்டும் தான் என் மனசுல இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல எழில் பாத்துட்டு இருக்காரு. அட பாடுறாங்கிற மாதிரி செல்வி பாத்துட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. ஒரு கப் காஃபிய ஒரு கையிலயும் இன்னொரு கையில நோட்டுமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. பின்னாடி தண்ணி புடிச்சிட்டு வர்ற ராதிகா, நான் ஏதாவது பண்ணணுமான்னு பாக்யா கிட்ட கேக்குறாங்க. வேணாம் வேணாம், தேங்க்யூ அப்படின்னு பாக்யா சொல்ல திரும்பி நடக்கிறாங்க ராதிகா. ஒரு நிமிஷம்னு பாக்யா சொல்ல திரும்பி நிக்கிற ராதிகா கிட்ட எழுந்து வந்து நின்னு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, சொல்லுங்கங்கறாங்க ராதிகா. என்கிட்ட வேலை செய்யறவங்கள மட்டுமே வச்சு இந்த ஆர்டரை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் கோபி ஆஃபர் பண்ண ஹெல்ப்பை நான் எடுத்துக்கிறேன், அவரு கிச்சன்ல வேலை செய்யறவங்கள வச்சு இந்த ஆர்டரை மட்டும் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ராதிகா ஏதோ சொல்ல வர்றாங்க, என்ன சொல்றாங்கன்றத நாளைக்கு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.